சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம முத்து எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் ரோகிணியும் சும்மா விடாமல் வளைச்சி வளைச்சி ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. இதை பார்க்குற ரோகிணி, எங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு நீங்கள் என்ன பொறாமப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு வாய் தவறி அவங்க அப்பா என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. உடனே நம்ம முத்து பிடிச்சிக்கிறாப்புல, என்னடா அது உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விட்டாரா? அது எப்படி? ரோகிணியோட அப்பா ரோகிணிக்கு தானே பணம் போட்டு விடுவார், உனக்கு எப்படி பணம் போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நான் தான் அவர் அக்கௌண்ட்டில் பணம் போட சொன்னேன், ஏன்னா இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி உளறி ஏதோ முடிச்சிடுறாங்க. ஆனாலும் நம்ம முத்துவுக்கு சந்தேகம் விட்டப்பாடு இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ரோகிணியும் மனோஜும் தனியாக போய் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம முத்துவை பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நம்மளால் முடியும்? முத்துவெல்லாம் அடக்கவே முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்கன்னா அடங்கிடுவாப்புல அப்படின்னு சொல்லி நான் போய் மீனா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி மீனாவையே மிரட்டுறாங்க. ஆனால் மீனா முன்ன மாதிரி இல்லைங்க, பதிலுக்கு பதில் சும்மா ரோகிணியும் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ரோகிணி மீனாவை பார்த்திங்கன்னா மிரட்டிட்டு போகிற மாதிரி தான் போகிறாங்க. நம்ம மீனாவும் போயிட்டு நம்ம முத்துக்கிட்ட இதுக்கப்புறமெல்லாம் அதெல்லாம் பற்றி பேசாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் சமாளித்த ரோகிணியை பார்த்திங்கன்னா பிளாக்மெயிலை சமாளிக்க முடியல. அவருக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடுச்சாட்டுக்கு. 1,00,000 நீ எனக்கு இப்போ பணம் தரல அப்படின்னா நான் எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாப்புல. ஸோ இப்போ அந்த 1,00,000 என்ன செய்ய முடியும்? மனோஜுக்கிட்ட வந்தது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்லேருந்து 1,00,000 வாங்கி தான் கொடுக்க முடியும். ஸோ அதே தான் இங்கே செய்கிறாங்க. எனக்கு 1,00,000 வட்டிக்கு கொடு அப்படின்னு சொல்லி மனோஜுக்கிட்டே வாங்கி அதை அந்த பிளாக்மெயிலர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இதுதாங்க அப்கமிங்கில் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.